நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்க வீட்ல கருவேப்பில மரம் ஒடிஞ்சிருச்சு. அத எடுத்துட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சேன்ல, அந்த கருவேப்பில தான் இது. நல்லா நிழல்ல தான் நான் உணர்த்தி வச்சிருந்தோம். நல்லா சூப்பரா இருக்கு. எந்த பூச்சி பொட்டுமே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பவுடர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃபைனா அடிச்சுக்கோங்க. நம்ம வந்து குழம்புக்கோ, இல்ல காய்க்கோ இந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களாகட்டும், நம்மளாகட்டும் எல்லாம் தூக்கி தான் எறிவோம். சாப்பிட மாட்டோம். சில பேர் சாப்பிடுவாங்க. நான் சில நேரத்தில சாப்பிட்டுருவேன். நெறைய பேர் அத பழக்கம் இருக்காது. இப்போ வந்து இந்த மாரி பவுடர் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, புளி குழம்புக்குலாம் போட்டுக்கலாம். இன்னொன்னு நம்ம பொரியலுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கிழங்குக்கு, இன்னும் சில சில சமாச்சாரத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தூவி விட்டுக்கலாம். அது அப்படியே நம்ம சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதா போயிடும். தூக்கியும் எறிய மாட்டோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாரி கருவேப்பிலைய நல்லா கிளீன் பண்ணிட்டு, நிழல்லயே காய வச்சு எடுத்து வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த மாரி போட்டு வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.